அன்பிஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இலங்கையிலேயே மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற இலங்கை திருகோணமலை காளி கோவிலோட வருடாந்த மகோற்சவம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்ச் 22ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் நடக்கும். இது ஏப்ரல் 1ஆம் தேதி வச்சும் நடக்க இருக்கு. அதனால இந்த ஒரு திருவிழாவில் என்னென்ன வாகனங்கள், சுவாமி, அம்பிகை வலம் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாவில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, சப்பர் திருவிழா, வேட்டை திருவிழா என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து பக்தர்கள் ஆரம்பமானதுலேருந்து காலைல 8 மணி வாக்கில் மங்கள வாத்தியங்கள் மூலங்க பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்கள் ஓத பச்சை கொடி வந்து உயிரை பறக்க பறக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொடியேற்றம் நடந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்பல் வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா கொடி மாத்துக்கிட்ட வந்து எழுந்துருந்தாங்க. அதனால் நடந்த பிறகு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து கொடியேற்றம் நடந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாலை அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா காராம்பசு வாகனத்தில் பார்த்தீங்கன்னா அன்னை வந்து வீதி உலா வர இருக்காங்க. இதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும். சரி, நம்ம கொடியேற்றத்தை பற்றி பார்த்துட்டா இந்த கோயில் எங்கே இருக்குன்னு நான் விளக்கமாக சொல்லிடுறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இலங்கையில் கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா திருகோணமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா டவுனில் பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இது பார்த்திங்கன்னா வரலாறுலையும் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான கோயில்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கோயில் பார்த்திங்கன்னா சோழர் காலத்துலேருந்து இந்த அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா பராமரிக்கப்பட்டு பிரம்மாண்டாக கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா ராவணன் இந்த காலத்துலேயும் ரொம்ப பிரம்மாண்டமாக கோணேஸ்வரர் கட்டபடியே இந்த ஒரு அம்மன் கோயில் சிறப்பாக பெருசாக வழிபட்டு கட்டப்பட்டு இருந்துச்சுன்னு வரலாறு சொல்லுது. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் என்னென்ன இந்த நாளைக்கு உற்சவங்கள் நடக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொடியேற்றம் நடந்து முடிஞ்சனால அன்றைக்கு பார்த்திங்கன்னா காராம்பசு திருவிழா நடக்கும். நாளைக்கு பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி சர்ப்ப வாகன திருவிழா நடக்கும். சர்ப்பம்னாலே பாம்பு. அந்த பாம்பை கொண்ட ஒரு வாகனத்தில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அம்மன் வீதி உலா வருவாங்க. இந்த ஒரு அன்னையை நம்ம வழிபடுறதுனால நம்ம மனசில் இருக்கிற விஷ குணங்கள்லாம் அன்னை வந்து அதாவது பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட கெட்ட குணங்கள் இருக்கும். பொறாமை, கோபம், களவு, காமம் அப்படின்னு அந்த கெட்ட குணத்தில் நம்ம பாம்பு வந்து மனுஷனை கொத்தனமைக்கு இந்த ஒரு அன்னை வந்து நம்மளோட அந்த கெட்ட குணங்கள்லாம் பாம்பில் வந்து அழிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா 4வது நாள் திருவிழா நடக்கும். இது பார்த்திங்கன்னா அன்னவாகன திருவிழா. எப்படி பால்லேருந்து தண்ணீரை பிரிக்கிற அன்னம் போல நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை பிரிச்சுட்டு நன்மையை மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுக்குற ஒரு அன்னையாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து அம்பிகை வந்து வலம் வருவாங்க. இதை வழிபடுறதுனால நம்மகிட்ட தீய குணங்கள் இல்லாமல் போய் நல்ல குணங்கள் கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து 5ஆம் நாள் திருவிழா பார்த்திங்கன்னா மஞ்சள் திருவிழாவாக இந்த ஒரு ஆலயத்தில் காணப்படுது. மஞ்சள் திருவிழாலே பார்த்திங்கன்னா இனுவில் கந்தசாமி கோயில் மஞ்சள் திருவிழாலாம் எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியும். அது மாதிரிக்கே அதுக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டியும் அதோட கொஞ்சம் குறைவான ஒரு டக் கொடுக்குற அளவுக்கு இந்த ஒரு மஞ்சள் திருவிழா இருக்கும். இந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நம்ம அம்பிகையை பார்த்திங்கன்னா வசந்த மண்டபத்தில் எது செஞ்சு அழகான அலங்காரங்கள், பூ அலங்காரங்கள் அடுத்து போய் சாம்பிராணி கோயிலில் சுவாமியை வழிபட்ட பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தில் எழுந்தருள செய்து இரவு பொழுதில் பார்த்திங்கன்னா அந்த நிலாவளியும் அடுத்து மின்னொலியும் சேர ஒரு கோயில் தான் மஞ்சள் திருவிழா நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் நாள் திருவிழாவும் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இது என்ன திருவிழான்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கைலாச திருவிழா வரும். அதுமாதிரி தான் இந்த ஒரு 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் கைலாச திருவிழா நடக்குது. அது பார்த்திங்கன்னா சிவன் சக்திங்கிற ஒரு ஒன்றாகிற ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது தான் இந்த ஒரு கைலாசவான திருவிழா நடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இமயமலையில் குடியிருக்கிற அண்ணன் இப்போ நம்ம கோமராமலைக்கு வந்து அங்கே இருக்க இந்த ஒரு காளி கோவிலில் நம்மளை காக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு வந்து அருள் படைக்கிறதுக்காகவும் வர்றாங்க அப்படி ஒரு அர்த்தத்தில் தான் இந்த ஒரு கைலாச திருவிழா அன்னைக்கு பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நடைபெறும். இதுக்கும் நிறைய பக்தர்கள் வரக்கூடியதையும் யூடியூப்பில் வீடியோ எடுத்து விளாக் போடுறதையும் காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த நாளில் பார்த்துக்கோங்க. அதாவது 24ஆம் தேதி. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு திருவிழான்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே பார்த்திங்கன்னா படைத்தல் இருக்கும், காத்தல் இருக்கும், அழித்தல் இருக்கும், அருள் இருக்கும், மயத்தல் இருக்கும். அதில் அழித்தல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தேர் திருவிழா தான். அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா திருத்தோட்டம். அது என்ன மறைத்தல். அதுலேயும் முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா வேட்டை திருவிழாவையும் சிம்மவாகனத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நாள் அதாவது பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாசு கடைசியாக பார்த்திங்கன்னா புராதன சிம்மவாகனத்தில் அதாவது இந்த கோயிலுக்கே தனித்துவமாக பார்த்திங்கன்னா ஒரு கோயில்கள் இருக்கும். 100 வருஷம் பழமையான தேர், 100 வருஷம் பழமையான அன்னவாகனம், 100 வருஷம் பழமையான மயில் வாகனம் அப்படின்னு. இந்த கோயிலில் அப்படித்தான் 100 வருஷமோ அதுக்கு ரொம்பவே தெரியலை பழமையான ஒரு சிம்ம வாகனம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா முந்தி காலத்துலேருந்து இந்த காலம் வச்சு சுவாமி அம்பிகை ஒரு சுமக்கிற ஒரு வாகனமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அம்பிகைட்டும் முக்கியமான வாகனமே அதுதான் சிம்ம வாகனம். அந்த ஒரு வாகனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அன்னை வந்து ஒரு உக்கிரமான தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட அந்த கெட்ட எண்ணங்களையும் மக்களை தடுத்து ஆட்கொள்கிற அந்த எதிரி கொண்ட அந்த கெட்ட எண்ணங்களையும் அழிக்கிறதுக்காக நம்ம மக்தியில் வந்து பயபக்தியோடு வழிபடத்தக்கதாக பார்த்திங்கன்னா வருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் நாள் திருவிழாவாக பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி குதிரை வாகனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு போர்
வீரையா அதை பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வீரன் எப்படி போரில் புறப்படையில் கெத்தாக புறப்படுவாரோ அது மாதிரி ஒரு பெண் வீராங்கனை எப்படி ஒரு போர்க்களத்தில் வருவாங்களோ அது மாதிரி நம்ம அம்மன் வந்து குதிரையில் பார்த்தீங்கன்னா வருவாங்க. இது எதுக்கு வராங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுது. என்னென்னா நம்மகிட்ட உள்ள தீய சக்தியில் அன்னைக்கும் விரட்டி பிடிச்சி வேட்டையாடி தின்னு முடிச்சு நம்மளை வந்து நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டு போகிறதுக்கு அன்னைக்கு வந்து அம்மன் வந்து வேட்டை குளத்தில் வேட்டை திருவிழா அன்னைக்கு ஒரு வீராங்கனையாக பார்த்தீங்கன்னா குதிரையில் வருவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு போரை எப்படி கண்டா இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம இந்த கோயிலுக்கு மிக முக்கியமான ஒரு தருணம் சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வரையிலேயே. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, 31ஆம் தேதி நடக்கிற பொன்னான ஒரு நாள் தான். அதுவும் பார்த்திங்கன்னா காலை 8 மணிக்கு துவங்குற இந்த ஒரு பொன்னான நாள் பார்த்திங்கன்னா அந்தி வளவில் பார்த்திங்கன்னா முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அந்த தேர் சுற்ற வீதி பார்த்திங்கன்னா பெருசானது. அடுத்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து அன்றைக்கி பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்க பிரதட்சணம் செய்வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன்லாம் செய்கிறனால மக்கள் தொகையெல்லாம் கூட வரனால தேரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளைவுகள்லையும் சரி அந்த ரோட்லேயும் பார்த்திங்கன்னா வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா மணிக்கணக்கான நேரங்கள் அது ஒரு 5 ஹவர் 4 ஹவர் அப்படின்னு போயிடும். அதுவும் அம்மா தாயே எனக்கு கெட்டதெல்லாம் இன்னும் நல்லது நடக்கணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு படிப்பு நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுற பக்தர்கள்ட்ட கூக்குரலும் ஒலியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படி இருக்கும். அப்படி நடக்கிற ஒரு தேர் திருவிழா பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி அந்த ஒரு 5 ஹவர் அதாவது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தோணலாம் ஒரு தேர் சுற்றுறதுக்கு ஒரு 10 12 மணி அப்படி ஆயிருந்தானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சுவாமி வந்து இப்போ கோவத்தில் வந்து எல்லாத்தையும் அழிச்சு கெட்ட சக்திகள்லாம் அழிச்சு நல்ல சக்தியை வந்து இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கானே வந்தாங்க அழிக்கிறது பக்கத்தில். அவங்களுக்கு வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் வந்து கோவத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்களோட கோவத்தை வந்து நம்ம தணிக்கணும் தானே. அம்மன் அப்படியே கோவத்தில் விட்டு அந்த உலகமே அழிஞ்சிருந்தானே. ஏன்னா அவங்க வந்து உலகத்துக்கே சக்தி தானே. அதனால் அவங்க கோவத்தை வந்து குறைக்கிற விதமாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா 12 மணி தாண்டின பிறகு பார்த்திங்கன்னா பச்சை சாதத்தில் நடக்கும். இது பார்த்திங்கன்னா பச்சை நிற பட்டு உடைகளும் பச்சை நிற மாலைகளும் பச்சை நிற பூக்களும் அப்படி சொல்லி அம்மனை வந்து அதில் சாத்தி நல்லா வசந்த மேலே வச்சு பூஜையெல்லாம் செஞ்சு அப்புறம் பக்தர்கள் பார்த்திங்கன்னா அன்னதானம் நடந்து ஒரு பச்சை சாதல் நிகழ்வோட அன்னதானம் முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விழா விட்டு எண்டு அதாவது பார்த்திங்கன்னா முடிவுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா தீர்த்தோட்டம். இது எப்போ நடக்குதுன்னா பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நடக்குது. இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா விடியற்காலை தான் தீர்த்தோட்டம் நடக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் தீர்த்தோட்டம் பார்த்திங்கன்னா ஆற்றில் நடக்கும், இல்லாட்டி கடலில் நடக்கும், இல்லாட்டி நதியில் நடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டேன். இந்த கோயில் கடலுக்கு பார்த்தா கடற்கரை ஓரத்தில் இருக்கனால இங்கே உள்ள சுவாமி தெப்பத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கடலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா காலை சூரிய ஒளியில் பார்க்க அம்மனை வந்து தீர்த்தம் கொண்டாடுவாங்க. அந்த இடத்துல பக்தர்களும் தீர்த்தம் கொண்டாடி இந்த விழாவை இனிதே முடிவு பெறுவாங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் வந்து வெள்ளனாவே இந்த தேர் திருவிழா இப்போ 31ஆம் தேதி அடுத்து தீர்த்த திருவிழா 1ஆம் தேதி இதுக்கு பெயிண்ட் பண்ணி வர பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா அம்மனை வந்து ஒரு எல்லாம் முடிஞ்சிச்சு ஜாலியாக பார்த்திங்கன்னா அவருக்கு வேலை முடிஞ்சுன்னு சொல்லி பூங்காவன திருவிழா செய்வாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். ஊஞ்சல் வச்சு அம்மனை ஆட்டுறது அப்படிலாம் செய்வாங்க, நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த ஒரு 11 நாள் நிகழ்வு. இதில் முக்கியமாக வந்து நீங்கள் வர வேண்டிய நிகழ்வுகள் வந்து தேர் திருவிழா, பூங்காவன திருவிழா, அடுத்தது தீர்த்த திருவிழா இதுகளுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து மஞ்சு திருவிழாவுக்கு வந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா சப்பர திருவிழா நடக்காது. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோத்துக்கும் இந்த ஒரு விழா முன்னிறுத்தி நடக்கிற இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எல்லா உலக இந்து சமய பக்தர்களுக்கும் சரி நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போக பிளான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேர் திருவிழா பற்றியெல்லாம் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.